அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. புனே திரிஷூண்டு ஸ்ரீ கணபதி மந்திருக்கு போகிறோம். மகாராஷ்டிர மாநிலம் புனே நகர் சோமவார்பேட் கமலா நேரு மருத்துவமனை அருகில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இதிகாச காலத்தில் தண்டகாரண்யத்தின் ஒரு பகுதியாகவும் ஞானேஸ்வரர், பக்த துக்காராம் போன்ற பக்திமான்களால் பெருமை கொண்ட இந்த பகுதி புண்ணியபுரி என அழைக்கப்பெற்ற போது தற்போது புனே என பெயர் கொண்டது. இந்த நகரில் சோமவார்பேட் பகுதியில் இந்த திரிஷூண்டு கணபதி மந்திர் உள்ளது. மராட்டிய கட்டடக்கலை பாணியில் இருந்து மாறுபட்டு தனித்துவம் பெற்ற கோவில் இது. தென்னிந்திய சிற்பங்களை, நுணுக்கங்களை உள்ளடக்கிய கோயில் இது. கிபி 1770ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பெற்றது. இங்கு 3 கல்வெட்டுகள் உள்ளன. 26/8/1754 ராமேஸ்வரருக்கு ஆலயம் எழுப்பிட சாது ஸ்ரீ பீம்ஜி கிரி கோசாபியால் கால்கோள் நடந்ததை முதல் கல்வெட்டு கூறுகிறது. 2வது கல்வெட்டு பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. 3வதில் தத்தாத்திரேயருக்கு ஆலயம் நிறுவப்பட்டதை குறிக்கிறது. தத்தாத்திரேயரின் சொரூபமாக இங்கு விநாயகர் உள்ளார். இந்த கோவிலின் சிறப்பும் பெருமையையும் 1950ஆம் ஆண்டிற்கு பின்னரே வெளி உலகிற்கு தெரிய வந்தது. கோவிலின் முன்புறம் கருங்கல் பதித்த அகண்ட முற்றம் உள்ளது. அடுத்து குறுகிய வாயிலை உடைய முகப்பு உள்ளது. 2 யட்சகர்கள் வாயிற்காவலர்கள். மேற்கு பகுதியில் காவி வண்ணத்தில் சிறிய விநாயகர். அதற்கு மேலே 2 புறமிருந்தும் யானைகள் தும்பிக்கையால் நீரை லக்ஷ்மி மீது சொரியும் சிற்பம் உள்ளது. வாயிலுக்கு வலப்புறத்தில் நடனமாடும் மயில், கிளி, யானைகள், பள்ளி கொண்ட பெருமாள், தசாவதார காட்சிகள், யக்ஷன், கிண்ணறர் அடங்கிய சிற்பங்கள் உள்ளன. உள்ளே சென்றால் விசாலமான சபா மண்டபம். இதனை சுற்றி கடவுளரின் சிற்பங்கள் உள்ளன. அருகோண வடிக கல் தூண்கள் உள்ளன. மத்தியில் அமைந்துள்ள கஜானரின் சிறிய கருவறை. கருவறை வாயிலுக்கு மேல் கங்காதரர் சிற்பம் காணப்படுகிறது. சன்னதியின் முன் ஆமை பதிக்கப்பட்டுள்ளது. கருவறையில் விநாயகர் வித்தியாசமான தோற்றம் கொண்டுள்ளார். காவி வண்ணத்தில் பாஷாண கல்லில் அவரது உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு முகம், 3 தும்பிக்கைகள், 6 கரங்கள், மடக்கிய இடதுகால், மடி மீது தேவியை அமர்த்தி வண்ண மயில் வாகனத்தில் விற்றிருக்கிறார். திரேதா யுகத்தில் பிள்ளையாருக்கு மயில்தான் வாகனம். பின்னர் அதை அவர் முருகனுக்கு அளித்து விட்டதாக விநாயக புராணம் கூறுகிறது. வலது தும்பிக்கை மோதக பாத்திரத்தை தொட்டு கொண்டுள்ளது. நடு தும்பிக்கை நாபியை சுற்றி கொண்டு உள்ளது. இடது தும்பிக்கை மடியில் உள்ள தேவியை அணைத்தவாறு உள்ளது. உயர்த்திய மேல் 2 கரங்களில் அங்குஷமும் கோடரியும் உள்ளன. நடு கைகள் சூலம் பாசக்கயிறையும், கீழே உள்ள வலதுகரம் மோதகத்தையும், இடதுகரம் சக்தியை அணைத்தவாறும் உள்ளன. பாதங்களில் சித்தி புத்தி தேவியரும் உள்ளனர். கருவறையின் பின்புற சுவரில் கணேச யந்திரம் உள்ளது. பிரகார வலம் வரும்போது தென்புற மாடத்தில் நடராஜர், வடக்கு பக்க பிறையில் விஷ்ணு, கிருஷ்ணர், காலபைரவர் உள்ளனர். பின்புறம் லிங்கோத்பவர் உள்ளார். இந்த கோவிலில் விநாயக சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, குரு பூர்ணிமா முதலிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறும். நாமும் புனே செல்லும் போது இந்த மயில் வாகன திரிஷூண்டு மகா கணபதியை வழிபட்டு வாழ்வில் பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹா.